ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்றைக்கி நான் சும்மா வெட்டியாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு காலையிலே பிரிட்ஜஸ் போயிருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 9:30 போல் தான் போனேன். ஒருத்தரும் காணோம். 9 o'clock தான் அது பிரிட்ஜஸ் ஓப்பன். உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ மனசை தேர்த்துக்கிட்டேன், ஓகே நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க, காலையிலேயே ஷாப்பிங் வருவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போனேன். ஏன்னா யூஸ்வலி ஷாப்பிங்னால ஈவினிங் மதியம் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து காலங்காத்தால கூட போயிடுவேன். ஒரு 7-8 அந்த மாதிரி கூட போகிறதுக்கு பிடிக்கும். ஓப்பன் ஆகிறது 9ன்றதுனால 9-9:30 ரீச் ஆகிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக என்னமா ஷாப்பிங் பண்ணேன்னா, ஆல்ரெடி வாட்ச் வாங்கியிருந்தேன், அதுக்கு செல்லு காலி. சரி அதே கடையில் போய் செல்லு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு செல் போடுறதுக்கு 50 pounds கேட்டா. நீயும் வேண்டாம் உன்னோட வாட்சும் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கடையிலேருந்து அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த சம்மருக்கு சூப்பராக இங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே நிறைய பெஞ்சு கன்சர்வேட்ரி போடுறதுக்கெல்லாம் இருந்துச்சு. சரி என்ன தான் வச்சுருக்கா, பூவெல்லாம் ரியலாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு போய் பார்த்தேன். ஆமாம், இது பிளாஸ்டிக் பூ தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு இந்த ஒயிட் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இது பேர் ஜாக்கி ஒயிட் மார்க்கெட். இங்கே வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கும். நான் 3 வருஷமாக சண்டர்லேண்டில் தான் இருக்கேன். ஆனால் பிரிட்ஜஸில் இந்த ஜாக்கி ஒயிட் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா நான் இதுக்குள்ளே வந்ததே இல்லை. எனக்கு இதில் என்ன இருக்குது பெருசான்னு தெரில. ஆனால் செல் போடுறதுக்கு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இங்கே தான் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கடைக்கு போங்க, நல்லா போட்டு தருவாங்க கம்மி ப்ரைஸில் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் இந்த கடையை தேடி வந்தேன். அதுதான் ஜுவல்லரி பாக்ஸ். இங்கே சூப்பராக பேசுகிறாங்க. அது இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸு வச்சுருந்தாங்க. ப்ரேஸ்லெட்ஸு, ஷோ பீசஸ் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்ஸு, ப்ரேஸ்லெட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 2 வாட்சுக்கு செல் போடுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு வாட்சுக்கு 10 poundsன்னு சொன்னாங்க. கொஞ்சமாக பேரம் பேசினேன், ஒத்துக்கவே இல்லை. சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். 2 வாட்சு, ஒரு வாட்சுக்கு பெல்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. இவங்கள பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதையும் கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒருத்தர் வந்து பேசினாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப்னு என் பேஜை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அதுக்கப்புறம் கடையை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுக்கு And we also do all the pressure testing. We can do all watches, including Tag, Breitling, all the big named watches, you know. But also we also sell a lot of gifts. We do a lot of jewellery. We do fashion jewellery. We do silver jewellery. We do watches. We also do all these charms which fit on bracelets, which are really popular. We sell hundreds and hundreds of these. But lovely gifts like little angels for people, a lot of glassware. அவங்க கடையில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பர்சனலைஸ் கிஃப்ட் பண்ணி தருவாங்கன்ட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்டதும் பேசினாங்க. அதுக்கு நான் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து வாட்சை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.